வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு வித்தியாசமான எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு ஹிந்தில மட்டும் தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. இப்ப தமிழ்ல புதுசா சில எபிசோட்லாம் வந்திருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க யூடியூப்ல சர்ச் பண்ணியே பாருங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த கதையில நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். பின்னாடி நடக்க போற விஷயத்த முன்கூட்டியே கொஞ்சம் காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் ஒரு சீனை நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீட்டோட ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இது ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃபும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஹஸ்பண்ட் அந்த லேடியை குறுகுறுன்னு பார்த்தார்ல, அந்த மாதிரி நம்மளும் ட்ரெஸ் போடணுன்ற மாதிரி ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃப் நினைக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி டிசைனா சாரி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. வேற ஒரு சீனை நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்டுக்கு குடி வந்த லேடி குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஹவுஸ் ஓனர் இருக்காருல, அவங்களுக்கு தெரியாம கேப்சர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு சீனை காட்டுறாங்க. இந்த வீட்டுக்கு குடி வந்த லேடியோட பேரு கவிதா அப்படின்றது. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இப்ப கவிதாவும் சந்தோஷமா கதவை திறக்கிறதுக்காக வராங்க. ஓட்டையில கண்ணை வச்சு பார்த்தது தான் கதவை திறக்கிறாங்க. அப்படி திறந்தோன்னு திடீர்னு யாரோ அடிக்கிறாங்க. சுத்தி நிறைய ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. வரது யாரு என்னன்றது கிளியரா நமக்கு தெரியல. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இந்த கவிதாவை பொறுத்த வரைக்கும் கேரளாவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இப்ப கவிதா இருக்காங்கல்ல, காய்கறி எல்லாம் வாங்குறதுக்காக வெளியே வந்திருக்காங்க. ஒரு லேடிக்கு கணக்கு சரியா போட தெரியல. இவங்க தப்பான அமௌண்ட்டை சொல்றாங்க. ஆனா இந்த லேடியோட பொண்ணு இருக்கால, கரெக்டான அமௌண்ட்டை சொல்றா. உங்ககிட்ட டியூஷன் படிச்சதுனால தான் கரெக்டான அமௌண்ட்டை சொல்றான்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. இந்த சின்ன பொண்ணு இருக்கால, கவிதா கிட்ட அடிக்கடி டியூஷனுக்காக வீட்டுக்கெல்லாம் வருவா போல. நீ நாளைக்கு டியூஷனுக்கு வந்துரு, இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த சின்ன பொண்ணுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறா. இப்ப கவிதாவும் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்கல்ல, கிளம்பலான்ற மாதிரி கிளம்புறாங்க. அப்படி கிளம்பிட்டு இருக்கும் போது ஒரு நபர் இவங்களையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இதை கவிதா கவனிச்சிடுறாங்க. என்ன அப்படி பாக்குறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல, உங்களை வேற எங்கேயோ பார்த்திருக்கேன், எங்கன்னு தான் எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப கவிதாவோட முகமே மாறிடுது. வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, வாட்ஸ்அப்லாம் எடுத்து செக் பண்றாரு. அந்த வாட்ஸ்அப்ல தான் இவங்களோட போட்டோ இவருக்கு கிடைச்சிருக்கு போல. அந்த போட்டோவெல்லாம் பாக்குறாரு. இப்ப யாருக்கோ கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. யாருக்கு கால் பண்றாரு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவரோட பேரு ரமேஷ் அப்படின்றது. இவர் தான் கவிதாவோட ஹஸ்பண்டா இருப்பாரு. இப்ப முழிச்சவர் கவிதா எங்க போனான்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. பார்த்தா அவங்க காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவருமே கதவை திறக்கிறாரு. இப்ப உள்ள வந்த கவிதா இருக்காங்கல்ல, ஃபாலோ பண்ணி யாராவது வராங்களா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பாக்குற, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ரமேஷ் கேக்குறாரு. இல்லங்க, ஒருத்தன் என்ன தெரியும்ன்ற மாதிரி சொன்னா, அவன் ஃபாலோ பண்ணி வந்திருக்கானான்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்காக தான் உன்னை வெளியே போக வேணாம்னு சொல்றேன். நீ எங்க கேக்குற, எதனால என்கிட்ட சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. யாருக்கோ பயந்து தான் ஒளிஞ்சிருக்காங்க போல. யாருக்கு பயந்து ஒளிஞ்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அவன் வந்துருவானான்ற மாதிரி ஒய்ஃப் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. கவலைப்படாத, அவன்லாம் ஃபாலோ பண்ணி வந்திருக்க மாட்டான், நீ ஃப்ரீயா விடுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்களோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அதாவது இவங்களோட அப்பா இருக்காருல, இவங்களை போட்டு அடிச்ச மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. அப்பாக்கு தான் இவங்க பயந்துட்டு இருக்காங்க போல. இப்ப ஹஸ்பண்ட கட்டி பிடிக்கிறாங்க. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி இவர் ஆறுதல்லாம் சொல்றாரு. இவர் சமாதான பத்திரனால கவிதாவும் சமாதானம் ஆயிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல ரெடியாகி இவரும் வேலைக்காக கிளம்பிட்டு இருக்காரு. இவங்களுமே வாசல் வரைக்கும் வந்து வழியெல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. இவர் பைக் எடுக்கலாம்னு நினைக்கும் போதுதான் ஹவுஸ் ஓனர் இருக்கார்ல, இவர்கிட்ட பேசுறதுக்கு வந்துடுறாரு. ஹவுஸ் ஓனரை இவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் குடியிருக்காரு போல. ஹவுஸ் ஓனர் இருக்கார்ல, கொஞ்சம் அட்வான்ஸ் மாதிரி தாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இந்த மாசம் வாடகையை தான் தந்துட்டேனே அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அடுத்த மாசம் வாடகையில கழிச்சுக்கோங்க, இப்ப தாங்கன்ற மாதிரி ஹவுஸ் ஓனர் கேக்குறாரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, தந்துருங்கன்ற மாதிரி சிக்னல் பண்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி காசை எடுத்து தந்துடுறாரு. இந்த மாசத்துல மீதி காசை மட்டும் தான் வாடகையா தருவன்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஹவுஸ் ஓனர் குடிக்கிறதுக்காக தான் காசு வாங்கியிருப்பாரு போல. இப்ப பயங்கரமா குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வந்து உட்கார்றாரு. இதெல்லாம் பாக்குற ஒய்ஃப் கடுப்பாயிடுறாங்க. உங்ககிட்ட நான் காசே தரலையே, எப்படி நீங்க குடிச்சீங்க, அந்த லேடி தான் தந்தாளான்ற மாதிரி கேக்குறாங்க. அதாவது கவிதா தான் தந்தாளான்ற மாதிரி கேக்குறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த கவிதாவை தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. இதனால ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் மேல பயங்கரமா கோவம் வருது. எப்ப பாரு அந்த கவிதா கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நான் மனுஷியா தெரியலையான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஓவரா பேசாத, உன்னை சாவடிச்சிருவன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இப்ப கோவமா ரூம்குள்ள போறாரு. இப்ப வேற ஒரு நாள் கவிதாவை நமக்கு காட்டுறாங்க. இவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு தெரிய வருது. பயங்கரமா கவிதா சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன விஷயம், இப்பயே சொல்லுன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இப்பெல்லாம் இந்த விஷயத்த சொல்லக்கூடாது, நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க.
சரி நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வரேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவங்க இருக்காங்கல்ல மேற்கொண்டு மேக்கப்லாம் பண்ணி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஹஸ்பண்ட் தான் வந்துட்டாரு போல அப்படின்ற மாதிரி சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. ஓட்டையில கண்ணை வச்சு பாக்குறாங்க, யாருமே நிக்கிற மாதிரி தெரியல. ஹஸ்பண்ட் தான் ஒளிஞ்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரி இவங்க கதவை திறந்துடுறாங்க. இவங்க கதவை திறந்தோடனே மண்டையில ஒரு அடி விழுது. இவங்களுமே காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. பார்த்தா இந்த வீட்டுக்குள்ள ஒரு 4-5 பேர் நுழைஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் யாருன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 4-5 பேர் இவங்க கதையை முடிச்சிடுறாங்க போல. இப்ப அப்படியே கட் பண்ணி கோவால இருக்க கப்பல நமக்கு காட்டுறாங்க. இல்ல ஹஸ்பண்ட் பேரு கரண், ஒய்ஃபோட பேரு மரியா அப்படின்றது. இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. ஆனா குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க. மரியா ரோட்ல ஒரு குழந்தைய பார்த்திருக்காங்க. பேசாம இந்த குழந்தைய தத்து எடுத்து வளர்க்கலான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுல கரனுக்கு விருப்பம் இல்ல. எனக்கெல்லாம் இல்ல விருப்பம் இல்லன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட கோவப்படுறாரு. ஆனா மரியா என்ன ஆனாலும் இந்த குழந்தைய மட்டும் விடக்கூடாதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அந்த குழந்தைக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. அந்த பொண்ணு கிட்ட ஜாலியா பேசிலாம் விளையாடிட்டு இருக்காங்க. இதுல ஏதாவது வரையணும்னா வரமா அப்படின்ற மாதிரி நோட்டெல்லாம் எடுத்து தராங்க. நோட்டை பார்க்கும் போது இந்த சின்ன பொண்ணுக்கு சில விஷயங்கள் தோணுது. இந்த சின்ன பொண்ணு யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி தான் இது நடந்திருக்கும். ஒரு சின்ன வீட்டுல தான் இந்த பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணுமே படிக்கலான்ற மாதிரி புக்கை எடுக்கிறா. அதுக்குள்ள அம்மா வர சவுண்ட் கேக்குது. புக்கை ஒளிச்சு வச்சிடுறா. இந்த விஷயத்த ஆனா அம்மா பார்த்திருப்பாங்க. என்ன பார்த்தோன்னா புக்கை ஒளிச்சு வச்சல, படிக்கணும்னா தாராளமா படின்ற மாதிரி புக்கை எடுத்து தராங்க. இந்த பொண்ணுமே படிக்கலாம்னு நினைக்கிறா. படிச்சிருவியா நீ அப்படின்ற மாதிரி அம்மா கோவமா திட்டுறாங்க. இந்த அம்மா பயங்கரமா இந்த சின்ன பொண்ணை கொடுமைப்படுத்துறாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதனால தான் பிரசன்ட்ல இந்த புக்கை பார்த்து அந்த பொண்ணு அதெல்லாம் யோசிச்சு பாக்குறா. லைட்டா பயந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. ஆக்சுவலா கவிதா கொல்லப்பட்டிருக்கிறத ஹஸ்பண்ட் பார்த்திருக்காரு போல. போலீஸ்க்கு தகவலை கொடுத்திருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க அவங்க இறந்து போயிருக்க நிலைமையை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. கொடூரமா இறந்து போயிருக்காங்க போல. ரேப் நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. அதே சமயம் அந்த இடத்துல 3-4 பிளேட் இருக்கு. அதாவது வந்தவங்க இந்த இடத்துல சாப்பிட்டு போயிருக்காங்க. ஹஸ்பண்ட் ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப ஹஸ்பண்டை எழுப்பி இவங்களுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஹாப்பியான நியூஸ் இருக்கு, சீக்கிரமா வாங்கன்னு சொன்னா நான் சீக்கிரமா வந்திருக்கணும். ஒரு வேலை வந்ததுனால கொஞ்சம் லேட்டா வந்தேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி ஹாப்பி நியூஸ் என்னன்னு தெரியுமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல சார் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. உங்க ஒய்ஃபுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவருக்குமே இவங்களோட பேரண்ட்ஸ் ஞாபகம் தான் வருது. இந்த இடத்துல தான் இவங்களோட பிளாஷ்பேக்கை இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஆக்சுவலா இவரோட அப்பாவும் அந்த ஊர்ல பெரிய ஆளா இருப்பாரு. கவிதாவோட அப்பாவும் அந்த ஊர்ல பெரிய ஆளா இருப்பாரு. கவிதாவை பொறுத்த வரைக்கும் விக்ரம் அப்படின்ற மாதிரி ஒரு அண்ணன் இருப்பான். 2 பேருமே வேற வேற கேஸ்ட சேர்ந்தவங்க. அதனால 2 பேரையும் சேர்த்து வைக்க கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க. ப்ளீஸ் சேர்த்து வைங்கன்ற மாதிரிலாம் இவங்க எவ்வளவோ கெஞ்சி கேக்குறாங்க. ஆனா 2 பேரோட பேரண்ட்ஸும் கண்டிச்சிருப்பாங்க. பேரண்ட்ஸை எதிர்த்து கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா பேரண்ட்ஸை தேடி ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. அதனால தான் கேரளாக்கு வந்துடலான்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இதை பத்திலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. சரி பேரண்ட்ஸ்க்கு நீங்க இங்க இருக்கிறது தெரியுமான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இல்ல சார் தெரியாதுன்ற மாதிரி இவரும் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா இவர் இருக்கார்ல பேரண்ட்ஸ் கிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பாரு. பேரண்ட்ஸ் ஜாலியா தான் இவர்கிட்ட பேசுறாங்க. எங்களுக்கு முன்ன மாதிரி கோவம்லாம் இல்லடா, உன்னை பார்க்கணும் போல தோணுது, நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நாங்க பாக்குறதுக்காக வரோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க வந்தா சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி இவர் இடத்த மட்டும் சொல்லியிருக்க மாட்டாரு. கடைசி வரைக்கும் யார்கிட்டயும் நான் இடத்த சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இருந்தாலும் அவங்களே கூட கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்க நினைக்கிறாங்க. வீட்டுல இருந்து கோல்டு எல்லாம் திருடப்பட்டிருக்கு. வீட்டுக்கு வர யாரோ கூட இந்த விஷயத்த பண்ணிருக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ரீசெண்டா இந்த இடத்துல பிளம்பிங் ஒர்க் நடந்திருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. பிளம்பர் யாராவது வந்தாங்களான்னு கேக்குறாங்க. ஆமா ஒருத்தன் வந்தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. யாரு என்னன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. பக்கத்துல ஒரு லேடி கடை வச்சிருக்காங்க. அந்த லேடி தான் அனுப்பி விட்டாங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப பக்கத்துல கடை வச்சிருக்காங்கல்ல அந்த லேடி கிட்ட பேசுறதுக்காக வராங்க. யார அனுப்பி விட்டீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் பேரு ஜெகன் அப்படின்றது. அவன் இங்கதான் இருக்கான்ற மாதிரி இவங்களும் இடத்த சொல்றாங்க. அந்த ஜெகன் இருக்கார்ல ஒய்ஃபை கூப்பிட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு. இப்ப போலீஸுங்களும் மடக்குறாங்க. ஜெகன் நீ தானே சரி பண்றதுக்கு வந்த, உன்கிட்ட விசாரிக்கணும், ஏன்னா அந்த லேடி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி என்கிட்ட எதுக்கு சார் விசாரிக்கணும், நாளா எதுவுமே பண்ணல, நான் பார்த்த ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு காலையில தான் இந்த விஷயம் நடந்திருக்கு போல. இவருமே வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்றதுக்காக வெளியே வராரு. அந்த சமயம் கவிதாவோட கால்ல யாரோ விழுந்துட்டு இருக்காங்க. தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவருமே அந்த நபரை பார்த்திருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்களா, அது யாருன்றதை நாங்க தெரிஞ்சுக்கணும், ஸ்கெட்ச் பண்றதுக்கு வான்ற மாதிரி கூட்டு போறாங்க. நம்ம ஹஸ்பண்ட கூட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஜெகனோட ஒய்ஃப் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கவிதாவோட அப்பா வேற ஸ்டேட்ல இருக்காருல, அங்க இருக்க போலீஸுங்க விசாரிக்கிறதுக்காக வராங்க. நேத்து நீங்க எங்க இருந்தீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. வீட்டுல தான் இருந்தேன், என்ன பிரச்சனைன்ற மாதிரி இவர் கேக்குறாரு.
உங்க பொண்ணு இறந்து போயிட்டாங்க, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கிளம்புறாங்க. மரியா ஒரு பொண்ணை பாத்துக்கிற மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்களுமே நோட் எடுத்து ஏதோ எழுதிட்டுலாம் இருக்காங்க. அப்ப மரியா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. உனக்காக நிறைய வாங்கிட்டு வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த பொண்ணை வேகமா பாக்குறதுக்காக வரா, தெரியாதனமா கிளாஸை தள்ளி விடுறா. தள்ளி விட்டோடனே இவளுக்கு பயம் வந்துருது. உடனே அதை சரி பண்ணுன்ற மாதிரி எடுக்கிறதுக்காக போறா. ஆனா மரியா வந்து தடுத்துடுறாங்க. உன் கையில குத்திக்க போதுமா, வேணாம், அம்மா பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உனக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்கேன், பிடிச்சிருக்கான்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவங்க அன்பா பாத்துக்கிறாங்கல்ல, அதனால இவங்களை ரொம்பவே இந்த பொண்ணுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது. கவிதா வீட்டுல 3 பேருக்கு மேல நுழைஞ்சிருக்கிறதா இவங்க நினைச்சாங்கல்ல, பெண்களும் நுழைஞ்சிருக்காங்கன்னு இப்பதான் தெரிய வருது. ஏன்னா பெண்களோட முடி அந்த இடத்துல கிடைச்சிருக்கும். எல்லாருமே ரொம்ப உஷாரா இருந்திருக்காங்க சார், ஏன்னா பிங்கர் பிரிண்ட் ஒரு இடத்துல கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. இதை தாண்டி கவிதா கிட்ட தப்பா நடந்திருக்காங்க, ஆனா சாம்பிளும் கிடைக்கலன்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. அதே மாதிரி கவிதா பிரெக்னெண்டா இருந்திருக்காங்கன்ற மாதிரியும் ஒரு தகவலை சொல்றாங்க. இப்ப ஹவுஸ் ஓனர் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, தெனாவட்டா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன இவ தெனாவட்டா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹவுஸ் ஓனர் யோசிக்கிறாரு. பெருசா எதுவும் கேட்டுக்காம அமைதியா ரூம்குள்ள போயிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இவங்களுமே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வந்தாரு பாத்தீங்களா, அன்னைக்கு ஒய்ஃப் கவிதா கிட்ட சண்டை போடுறதுக்காக போயிருப்பாங்க. நீ எதுக்காக அட்வான்ஸ் காசை தந்தன்ற மாதிரி கேக்குறாங்க. அவர் கேட்டாரு, என் ஹஸ்பண்ட் தந்தாருன்ற மாதிரி கவிதா சொல்றாங்க. இல்ல இல்ல, நீ தான் அவர் மேல ஒரு கண்ணு வச்சிருக்க, அவரை வளைச்சு போடுறதுக்காக தானே காசு தந்தன்ற மாதிரிலாம் இந்த லேடி பேசுறாங்க. தேவையில்லாம பேசாதீங்க, இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி கவிதா திட்டிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல இந்த லேடி அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரமேஷோட பேரண்ட்ஸ்க்கு தகவல் கிடைச்சது போல இப்ப ரமேஷை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. முதல்ல ஆறுதல் சொல்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி வேற ஒரு பொண்ணை பார்த்திருக்கோம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுடா, லைஃப் நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, இப்பதான் நான் ஆசைப்பட்ட பொண்ணு இறந்து போயிருக்கா, இப்பதான் இதெல்லாம் பேசுவீங்களான்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காரு. அப்பதான் இன்ஸ்பெக்டரும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரமேஷும் இவங்க தான் என்னோட பேரண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஆக்சுவலா பேரண்ட்ஸை ஊர்ல ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா 2 நாளைக்கு முன்னாடியே ஊரை விட்டு கிளம்பி இருக்காங்கன்னு தெரிய வருது. 2 நாளைக்கு முன்னாடியே எதுக்காக கிளம்புனீங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ஆக்சுவலா ஒரு கோயிலுக்கு போற மாதிரி பிளான் இருந்தது, கோயில்ல இருக்கும் போதுதான் இந்த தகவல் எங்களுக்கு தெரிய வந்தது, அதனால தான் கிளம்பி வந்தோன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி வந்து கவிதாவை இவங்க கூட கொலை பண்ணிருக்கலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃபை நமக்கு காட்டுறாங்க. இவங்க கபோர்ட்ல இருந்து ஒரு டிசைனர் பிளவுஸை எடுத்து பாக்குறாங்க. இந்த இடத்துல தான் சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா கவிதாவும் ரமேஷும் இந்த வீட்டை பாக்குறதுக்காக வந்தாங்கல்ல, அப்ப சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காருல, கவிதாவை குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காரு. இதை பாக்குற இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹஸ்பண்டை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணோன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்க. ஆக்சுவலா கவிதா கிட்ட ஆளுங்க தப்பா நடந்திருக்காங்கல்ல, அதை பத்திலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இதை தாண்டி அவங்க பிரெக்னண்டா இருந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற ரமேஷும் ஃபீல் பண்ணிட்டாரு. ஹாப்பி நியூஸ் சொல்லணும்னு சொன்னாங்கல்ல, அது இதுதான் இவருக்கு இப்பதான் புரியுது. பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மரியா இருக்காங்கல்ல, இந்த சின்ன பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு தான் கூட்டு போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த சின்ன பொண்ணோட அம்மான்னு ஒருத்தவங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த அம்மா கிட்ட இருந்து இந்த சின்ன பொண்ணு எப்படி இவங்க கிட்ட வந்தான்னு தெரியல. மரியாக்கும் கரனுக்கும் ஆர்கியூமெண்ட் நடந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அதெல்லாம் சால்வ் ஆயிருக்கும். ஆனா கரண் இப்ப சரியாவே வீட்டுக்கு வர மாட்டாரு. ஏன் கரண் வீட்டுக்கு வர மாட்டீங்கன்னு கேக்குறாங்க. வேலையில பிஸியா இருக்கேன், கண்டிப்பா நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கரண்மே பேசுறாரு. இப்ப கரண் மடியில பார்த்தா வேற ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்கா. இவ பேரு ஸ்டெல்லா அப்படின்றது. ஸ்டெல்லாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. எப்பதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்ற மாதிரி ஸ்டெல்லா கேக்குறாங்க. சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. இப்ப நியூஸ் பேப்பர் கரனோட கண்ணுல எதர்ச்சியா படுது. கவிதா ஒரு கேங்கால கொல்லப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி தான் நியூஸ் பேப்பர்ல இருக்கு. இதை பாக்குற இவருமே ஒன்னு யோசிக்கிறாரு. நம்ம பிரிஞ்சுக்கலாம்னு சொன்னா மரியா ஏத்துக்க மாட்டா, என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்குன்ற மாதிரிலாம் ஸ்டெல்லா கிட்ட இவர் கொஞ்சம் வில்லத்தனமா சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஹவுஸ் ஓனரை காட்டுறாங்க. ஹவுஸ் ஓனர் விசாரணைக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து உள்ள இருக்க ஜகன் இருக்காருல, இந்த ஹவுஸ் ஓனரை பாத்துறாரு. நான் ஒருத்தரை பார்த்ததா சொன்னேன்ல, இவரை தான் பார்த்தன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவர் தான் கவிதா காலில் விழுந்து மன்னிச்சிரு மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. சம்பவம் நடந்துச்சு பாத்தீங்களா, அன்னைக்கு காலையில தான் இவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அன்னைக்கு காலையில நீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்டீங்க, அப்படி என்ன பண்ணீங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. சார் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா கவிதா வீட்டுக்கு வந்ததுல இருந்தே அவன் மேல கொஞ்சம் சபலம் இருந்தது அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அவங்க குளிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த விஷயத்த அவங்களுக்கு தெரியாம இவர் கேப்சர் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அவங்க திரும்பி இவரை பாத்துருவாங்க. இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்துடுறாரு. தயவு செஞ்சு வெளியே சொல்லிடாதமா, என் மானமே போயிடும், பிளீஸ்மா இதை இதோட விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டிருப்பாரு. அப்படிதான் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டேன், மத்தபடி நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. பொய் சொல்லாதீங்க, அப்ப மன்னிப்பு கேட்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்பி இருக்கீங்க. ஹஸ்பண்ட் எந்த நேரம் வீட்டுல இருக்க மாட்டாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்.
தெரியும், ஆளுங்களோட வந்திருக்கீங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சார் சத்தியமா நான்லாம் பண்ணல சார், நீங்க வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. மரியா வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, ஒரு விஷயம் பண்ணணும்ன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. இந்த பொண்ணு பண்ண மாட்டேன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அப்பதான் வேஷ்டி சட்டெல்லாம் போட்டு ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. இவ வேகமா ஓடி போய் கட்டி பிடிச்சிடுறா. அம்மா என்னென்னமோ பண்ண சொல்றாங்க, என்னால பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றா. இது பண்ண முடியாதா, நீ கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணை போட்டு அடிக்கிறாரு. என்ன பண்ண சொல்றாங்கன்றது நமக்கு தெரியல. ஆக்சுவலா கவிதாவோ ஒரு கேங்க சேர்ந்தவங்க தானே சாவடிச்சாங்க, அது இந்த கேங்க சேர்ந்தவங்களா என்னன்றது நமக்கு கிளியரா தெரியல. ஆக்சுவலா ஜகன் ஒருத்தரை இவங்க லாக் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, இப்ப அவர் பெயில் வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஒய்ஃபு கூட சந்தோஷமா சேர்ந்த மாதிரி தான் கிளம்புறாரு. கவிதா யாரையோ பார்த்து பயந்தான்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாரு. அது யாருன்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பையனோட டீடைல் எல்லாத்தையும் இவங்க எடுத்து பாக்குறாங்க. அவன் இருக்கான் பாத்தீங்களா, விக்ரம்க்கு கால் பண்ணி தகவல் கொடுத்திருக்கான். அதாவது கவிதாவோட அண்ணனுக்கு கால் பண்ணி தகவல் கொடுத்திருக்கான்னு தெரிய வருது. இப்ப அவனை இவங்க லாக் பண்ணிடுறாங்க. எதுக்காகடா தகவல் கொடுத்தன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என் தங்கச்சியை யார் பார்த்தாலும் தகவல் கொடுங்கன்ற மாதிரி அவர் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு வச்சிருப்பாரு. இவர் எதர்ச்சியா இந்த ஊருக்கு வந்திருப்பாரு, தங்கச்சியை பார்த்திருப்பாரு, விக்ரம்க்கு இந்த தகவலை கொடுத்திருப்பாரு. சோ விக்ரம் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. சார் சத்தியமா நான்லாம் பண்ணல சார், நான் சீக்கிரமே வர மாதிரி பிளான் இருந்தது, ஆனா நான்லாம் வந்து இந்த விஷயத்த பண்ணலன்னு சொல்றாரு. தங்கச்சி இங்க இருந்து கூட்டு போறது மட்டும்தான் என்னோட எண்ணம், இந்த மாதிரிலாம் நான் எப்படி சார் பண்ணுவேன்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு கரனை காட்டுறாங்க. இப்ப கரனோட வீட்டுல இருந்த மரியா இருக்காங்கல்ல, கொலை செய்யப்பட்டிருக்காங்க போல. இப்ப கரனுமே பாடியை பார்த்து பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கேங் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்ற மாதிரி இங்க இருக்க போலீஸுங்களும் யோசிக்கிறாங்க. ஏன்னா நிறைய பிளேட் சாப்பிட்டு வச்ச மாதிரி இருக்கு. அதே மாதிரி மரியா கிட்ட தப்பாலாம் நடந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா கரண் கூட ஒய்ஃபை கொல்லணும்ன்ற மாதிரி ஒரு பிளான் வச்சிருந்திருப்பாரு. அவர் இப்படி பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. இங்க ஒரு குழந்தை இருந்தது, அதுவும் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா கோவால ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி உங்களுக்கு தெரிய வந்துருது. சரி, இங்க நடந்த மாதிரியே தான் அங்கேயும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு சின்ன பொண்ணு வேற மிஸ் ஆகுறா, என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு. மரியா வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு இருந்தா பாத்தீங்களா, நைட்டு நேரம் அவளும் கதவை திறக்கிறதுக்காக வரா. கதவை திறந்தோன்னா அந்த கேங்க சேர்ந்தவங்களாம் உள்ள நுழையிறாங்க. அவ எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ரூம்ல தான் இருக்காங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு காட்டுறா. இப்ப இந்த கேங்க சேர்ந்தவங்க எல்லாருமே ரூமை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் யாருன்ற மாதிரி மரியா கேக்குறாங்க. இந்த கேங்க சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, மரியாவை அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் கதையை முடிச்சிருப்பாங்க. திட்டமிட்டு தான் பொண்ணை இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க போல. இந்த கேங்க சேர்ந்தவங்க டார்கெட்டை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்றதை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா டார்கெட்டை முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துலயே இவங்க வேலை பார்க்குற மாதிரிலாம் டிராமா பண்ணுவாங்க. அந்த வீட்டை நோட்டம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரியான சமயம் அமையும் போது அவங்க கதையை முடிச்சிருவாங்க. இதுதான் இவங்க பிளான்ன்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. ஆனா இவங்க தான் இந்த விஷயத்த பண்றாங்கன்றது போலீஸ்க்குலாம் தெரியாது. இப்ப மரியாவோட துக்க நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துக்கும் போலீஸுங்க வந்துடுறாங்க. மரியா ஒரு சின்ன பொண்ணை கூட்டு வந்ததா சொன்னீங்கல்ல, எந்த ஆசிரமத்துல இருந்து கூட்டு வந்தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் ஆசிரமத்துல இருந்து கூட்டு வரல, ரோட்ல இருந்து தான் கூட்டு வந்தா அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. சரி, அந்த நாள் நீங்க வீட்டுல இல்லாம எங்க இருந்தீங்கன்ற மாதிரி போலீஸ் கேக்குறாரு. என் கூட தான் இருந்தாரு அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஸ்டெல்லா சொல்றாங்க. இவங்க யாருன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சார் ஸ்டெல்லா என்னோட ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இந்த போலீஸை பொறுத்த வரைக்கும் லைட்டா டவுட் வந்துருது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் போயிட்டு இருக்கு போல, இவங்க ரெண்டு பேர் கூட பிளான் பண்ணி இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த சின்ன பொண்ணை எந்த டேட்ல எங்க இருந்து கூட்டு வந்தாங்கன்றத மரியா சொல்லியிருப்பாங்க. அதை பத்திலாம் கரண் சொல்லியிருப்பாரு. அங்க செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. சிசிடிவி கிடைச்சிருது. அதெல்லாம் இந்த போலீஸ்க்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப அசிஸ்டன்ட்டோ இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டுறாரு. இப்ப நமக்குமே அந்த ஃபுட்டேஜை காட்டுறாங்க. ஆக்சுவலா மரியா இருக்காங்கல்ல, ஒரு ரோட தான் கிராஸ் பண்றாங்க. அப்படி கிராஸ் பண்ணும்போது இந்த பொண்ணு சோகமா நின்னுட்டு இருக்கா. பசிக்குது, ஏதாவது வாங்கி தாங்கன்ற மாதிரி கேக்குறா. உன் அம்மா அப்பா எங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எனக்கு அம்மா அப்பாலாம் இல்ல, ப்ளீஸ் வாங்கி தாங்கன்ற மாதிரி கேக்குறா. இந்த பொண்ணை பாக்குற இவங்களுக்கு பாவமா இருக்கு. என் கூட வரியான்னு கேக்குறாங்க. இந்த பொண்ணு சரின்ற மாதிரி ஏத்திருப்பா. இவங்களுமே கூட்டு போறாங்க. இவங்க கூட்டு போகும் போதுதான் ஒரு விஷயத்தை பத்தி இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஜகன் இருக்காரு. ஜகன் கோவால என்ன பண்றான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த பொண்ணு மூலியமா தான் மரியாவை டார்கெட் வச்சிருக்காங்க போல. அந்த கேங்ல ஜகனும் ஒருத்தன் போல. ஜகனை அமுக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ரமேஷ் இருக்காருல, சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா ஒய்ஃபு கூட ஷாப்பிங்காக வெளியே வந்திருக்காரு. ஜகன் இருக்கான் பாத்தீங்களா, இதெல்லாம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அதுவும் இல்லாம ஒய்ஃபை தப்பா பார்த்துட்டு இருக்கான். எதர்ச்சியா திருமண இவர் இருக்கார்ல, ஜகன் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறத கவனிச்சிடுறாரு. வா நம்ம கிளம்பலான்ற மாதிரி ஒய்ஃபை கூப்பிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப பிரசன்ட்ல அதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஜகன் நோட்டம் விடுவான் போல, ஆளுங்க கிட்ட சொல்லுவான் போல, ஆளுங்க பிளான் போட்டுலாம் இந்த விஷயத்த பண்ணுவாங்க போல. அவனுங்க நெட்வொர்க் எப்படி செயல்படுது அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. நமக்கு மட்டும் தெரிஞ்சது பாத்தீங்களா, அது இவங்களுக்குமே தெரிஞ்சிருது போல. ஆக்சுவலா அந்த நாள் அவனுங்க குரூப்பா வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பஸ் ட்ரெயின்னு எல்லா இடத்தையும் செக் பண்ணி பாருங்க, அவனுங்க மாட்டுவாங்கன்ற மாதிரி சொல்றாரு.
இவங்களுமே சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து போட்டோவெல்லாம் கலெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு போட்டோ இவங்களுக்கு கிடைக்குது. இந்த கேங் தான் அந்த கேங்கா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. நமக்கு காமிப்பாங்கல்ல அந்த கேங்கை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. மரியா வீட்டுக்குள்ள நுழைய அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணா, அப்ப கவிதாவை கொல்றதுக்கு யார் ஹெல்ப் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. நமக்கு அந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா கவிதா ஒரு சின்ன பொண்ணுக்கு சொல்லிலாம் தருவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த அம்மாவும் இந்த கேங்கை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. யாரையாவது டார்கெட் வைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல கடை போடுற மாதிரிலாம் இவங்க நடிப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த லேடி கடைலாம் போட்டிருப்பாங்க. பொண்ணை இவங்க ட்ரெயின்லாம் பண்ணிருப்பாங்க. அவங்க கிட்ட டியூஷன் படிக்கிற மாதிரி போனோம், அவங்க வீட்டுல இருக்க எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கணும், என்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க. பொண்ணு அதே மாதிரி சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் தான் இவங்க கேங்கா நுழைஞ்சிருப்பாங்க. கதையை முடிச்சு அங்க இருக்க எல்லாத்தையும் தூக்கியிருப்பாங்க. அப்படி தூக்கும் போது ஜகனுமே அந்த இடத்துக்கு வந்தான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஜகனை வேணும்ட்டே தான் ஹவுஸ் ஓனர் பக்கம் திருப்பி விட்டுருக்கான். ஹவுஸ் ஓனரை நம்ம சந்தேகம் பண்ணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான். ஆனா இவன் தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. வீட்டுக்கு டியூஷன் படிக்க வந்த பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணிருக்கான்ற மாதிரி நமக்கு தானே காமிச்சாங்க. அந்த விஷயத்த அவங்களுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு டியூஷன் படிக்கிறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணும் அம்மாவும் கடையை காலி பண்ணிட்டாங்க. அவங்க இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்றதை இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போதைக்கு ஜகனை பத்தியும் அந்த லேடியை பத்தியும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, அவங்க எங்க போனாங்க வந்தாங்கன்றதை செக் பண்ணலாம். அந்த இடத்துலலாம் செக் பண்ணா அவங்க மாட்டிப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க கடைசியா எங்க போனாங்கன்ற லொகேஷன் இவங்களுக்கு கிடைச்சிருது. அந்த இடத்துக்கு போய் பார்ப்போன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப டிராவல் பண்ணி நைட்டு நேரம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பொறுமையா உள்ள நுழையலான்ற மாதிரி இவங்களும் உள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நுழையிறாங்கன்னு தெரிஞ்சோன்னா அந்த கேங்கை சேர்ந்த எல்லாருமே தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இங்கதான் அந்த கேங் இருக்கு, விடக்கூடாதுன்ற மாதிரி இவங்களும் துரத்துறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கேங்கை சேர்ந்து எல்லாரையும் அமைக்கிறாங்க. தண்டுபாளையா கேங்னு ஒரு கேங்கை காட்டுவாங்கல்ல, யாரவரையும் இவனுங்களும் அந்த மாதிரி தான் செயல்பட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. மாட்டிக்கிட்டோன்னு கொஞ்சம் கூட அவனுங்க பயப்படவே மாட்டாங்க. எங்களுக்கு எதிராக அவங்க கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லைல்ல, கோர்ட்ல இந்த கேஸ் நிக்காது, நாங்க எப்படியும் தப்பிச்சிருவோன்ற மாதிரி தெனாவட்டா பேசிட்டு இருக்காங்க. அதையும் பார்ப்போம், உங்களுக்கு எதிராக சாலிடான எவிடன்ஸை நான் கண்டுபிடிப்பேன், உங்க எல்லாருக்கும் தண்டனையை வாங்கி தருவேன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கோவமா பேசுறாரு. நிச்சயமா ஏதாவது ஒரு தடயத்தை இவனுங்க விட்டுருப்பாங்க, அதை வச்சுதான் இவனுங்களை லாக் பண்ண முடியும்ன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நமக்கு கரனை காட்டுறாங்க. ஆக்சுவலா கரன்லாம் மரியாவை காலி பண்ணிருக்க மாட்டாரு, காலி பண்ணலான்னு யோசிச்சிருப்பாரு. ஆனா அவர் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ரமேஷை காட்டுறாங்க. ஒய்ஃபு கூட க்ளோஸா இருந்தாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இப்போ ஒய்ஃப் இல்லையேன்ற மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கேங்கை லாக் பண்றதுக்கான எல்லா விஷயத்தையும் இன்ஸ்பெக்டர் சைட்ல பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி இன்ஸ்பெக்டரே சொல்றாரு. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.